40 வருஷம் வெளிநாட்டில் பில்டிங் வேலைனா எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி வேலை பார்த்து வீடு கட்டி பையனை படிக்க வச்சு, பொண்ணை படிக்க வச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 60 வயசில் ஊரில் போய் செட்டில் ஆனவர் ஊரில் இருந்து எனக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. தம்பி, நீங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, இதையும் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது வெளிநாட்டில் நம்ம சம்பாதிக்கிற காலத்திலேயே நீங்கள் ஏதாவது இடம் வாங்கினாக்கா உங்கள் பேரில் வாங்கி வச்சுருங்க தம்பி. இது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு தான். நீங்கள் முன்கூட்டியோ உங்கள் குழந்தைக்கோ மனைவிக்கோ எழுதி வச்சிடாதீங்க. காரணம், நமக்கு கொடுத்து தான் பழக்கம். யாருக்கிட்டையும் கேட்டு வாங்கி பழக்கம் இல்லை. கடைசி காலத்தில் நீங்கள் இங்கே ஊரில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா உங்கள் பேரில் இடத்த வாங்கி வச்சுக்கிறங்க. நான் ஊரில் அனுபவித்ததை நான் சொல்கிறேன். காரணம், நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கினதில்லை. நம்மளுக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. அப்போ நமக்கு உள்ள அங்கீகாரம், மரியாதை எதுவும் யாருக்கிட்டையும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்குன்னு உங்கள் பேரில் ஏதாவது சொத்து பத்தை வாங்கி வச்சுருந்தா அதுக்காவது நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தம்பி அப்படின்னு சொல்கிறாப்புல. இது உண்மையும் கூட. நீங்கள் இடம் வாங்குறியா போறீங்கனாக்கா தயவு செஞ்சு அதையே முன்கூட்டியோ பிள்ளைய பேர்லையோ மனைவி பேர்லையோ எழுதி வைக்கிறிய, உங்கள் பேரில் எழுதி வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே. வயசான காலத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் தானே கஷ்டப்பட்டிய, நீங்கள் தானே இந்த வலியும் வேதனையும் வெளிநாட்டில் எல்லாத்தையும் பிரிஞ்சு வாழ்க்கையை இழந்து அந்த சம்பாரித்த காசை அவங்க பேரில் வாங்கி வச்சுட்டு திருப்பி அவங்கள்ட்ட கை நீட்டிக்கு நிற்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது உண்மையான பதிவு. தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்க உங்கள் பேரில் கொஞ்சம் இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு. நீங்கள் போய் கேட்டு கை நீட்டி நிற்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கு. எப்போதும் இங்கே வெளிநாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் கொடுத்தது மாதிரியே உங்கள் பேரில் ஏதாவது இடப்படம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை கடைசி காலம் வரைக்கும் இருக்குங்கிறது தான் அந்த பதிவு.